வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான பொருட்கள்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். 1 கப்பு பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம். 3 வரமிளகா போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும், நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். பருப்பு, வெந்தயம் வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி, கடுகு தேவையான அளவு, சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், 1 வரமிளகா வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு போடுறேன். 3 மிளகா ஊற வச்சுருந்தேன் நான். ஊறி இருக்கும் நல்லா, நம்ம கிள்ள வேண்டாம். இப்போ பெருங்காயம் போடுறேன். இது ஒரு ஓட்டை ஓட்டிடலாம். பருப்பு ஒரு ஓட்டை ஓட்டின்ட்டேன். பருப்பு சொட்டு கூட தண்ணியாக விட வேண்டாம், ஆனால் கெட்டியாக ஆச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும், பண்ணி பாருங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன், பருப்பை போட்டுருக்கேன். அரைக்கல இது மாதிரி அரைச்சுட்டேன். சூடியாக இருக்க எண்ணெய் ஊற்றினாங்க, சும்மா கொஞ்சமாக ஊற்றினேன். இந்த உருண்டைக்கு நம்ம நல்லா வதக்க போகிறோம். அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணல, அதில் பாதி போட்டுக்கிட்டேன், பாதி தாளிக்கிறது போட்டுக்கிட்டேன். நல்லா இது வதக்கணும். கொஞ்சம் இதுக்கு உப்பு போட்டுப்போம், ஏன்னா வெங்காயத்தில் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். இன்னொன்று ஸ்பூன் இது நல்லா வதக்கட்டும். வெங்காயம் இல்லைன்னா ஜோராக இருக்கும், வச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். சண்டே சனி ஞாயிறுல எல்லாம் வச்சு கொடுத்தா குழந்தையெல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், பண்ணி பாருங்க. நல்லா பொன்னரமாக வதக்கினோன்னு அந்த பருப்பை இதில் போடலாம். நம்ம வதக்கு ஆனால் அந்த பருப்பை இதில் போடலாம். நான் வதக்கிறேன். சும்மா லேசாக உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வதக்கினா போதும், ஏன்னா கரைஞ்சிடும் குழம்புல. அதனால் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா இதுமாரி வதக்கிட்டேன். ஆறிடுத்து. இப்போ கொத்தமல்லி போடுறேன். இதில் நல்லா ஆறிடுத்து, பிசைஞ்சிட்டு உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். பாருங்க, இந்த சைஸ் உருட்டி வச்சுருக்கேன் எல்லா உருண்டையும். உருட்டிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போடுறேன். கடுகு பொரிட்டு 1 ஸ்பூன் பருப்பு போடுறேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன். 1 மிளகா, துளியோண்டு பெருங்காயம் வச்சுருக்கேன். அதை நல்லா பொரிட்டு கடுகு வெடிக்கிட்டு பருப்பு போட்டு வெந்தயம் போட்டால் தான் வெட்டை குழம்பு வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா வெடிக்கிட்டு பாதி வெங்காயம், நான் 2 வெங்காயம் நறுக்கினால அதில் பாதி போட்டு மிச்சம் பாதி கருவேப்பிலை ஒரு கொத்து வச்சு மஞ்சப்பொடி, நான் 3 ஸ்பூன் சாம்பார் பொடி வச்சுருக்கேன், அதையும் போட்டு பிரட்டிக்கலாம். லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிட்டு அதை கொதிக்கிட்டோம். இந்த பருப்பு அரைச்ச தண்ணியில் கொஞ்சோண்டு ஜலம் ஊற்றி வச்சுருக்கேன், கடைசியாக ஊற்றுறதுக்கு. நல்லா திக்கு கிடைக்கும், திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக இது இருக்கட்டும், ஊற்றும் போது காமிக்க. இது நல்லா கொதிக்கிட்டு இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுறேன். நல்லா கொதி வரட்டும், பார்க்க முடியும்.
குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா போடலாம். வெந்து வரும் மேலே. கையால் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். அழுத்தி போடுறேன். அடுப்பை மட்டும் நம்ம சின்னதாக வச்சுக்கணும். இனிமேல் பெருசாகவே வைக்கக்கூடாது. போடுறேன். மிதந்து மிதந்து மேலே வரும் வெந்து. அதுதான் உங்களுக்கு கணக்கு. நான் ஒன்று ஒன்றா போடுறேன். இந்த கரண்டி தான் நம்ம வச்சுக்கணும். இது பாருங்க, நமக்கு இப்படி கரையாமல் இப்படி இருக்கும். நமக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த உருண்டையெல்லாம் மேலே மிதந்து வருது பாருங்கள். உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள், வெங்காயம் போடாமையும் பண்ணலாம். நம்ம விரத நாட்களில், விரத இல்லா நாட்களில் வெங்காயம் போட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த ஜலம், இந்த மிக்ஸி அலம்பி வச்சுருந்தால, அந்த ஜாரை அலம்பி வச்சுருந்தால அந்த ஜலம் அதை ஊற்றினா கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இப்போ கொதிச்சு இன்னும் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா இறக்குறப்ப பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா உருண்டை 1/4 மணி நேரம் வேக விட்ருக்கேன். நல்லா வெந்துடுது பாருங்கள். நல்லா வந்து மேலே உருண்டை வந்துடுது. நம்ம குழம்பு அரைச்சிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறேன். அவ்வளோதான். ஜோராக குழம்பு உருண்டை பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. வச்சு பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்க. பாருங்க, நல்லா உருண்டை வரும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். நல்லா வந்து பாருங்க, கரையவும் கரையாது. நல்லா இருக்கும்.